சந்தித்தேன். இப்போ மறுபடியும் வந்துட்டேன். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் உங்க எல்லாத்தையும் சந்திப்பேன். சோ எதை பத்தி பேச போறோம்னு கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சித்ரா அவங்களுடைய இந்த வழக்கை வந்து மறுபடியும் வந்து தூசி தட்டி வெளியே கொண்டு வந்திருக்காங்க. சோ கடந்த வாரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா விஜய் சித்ராவுடைய பிறந்தநாள் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இறங்கி இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல ஸ்பெஷாலிட்டி என்னன்னா விஜய் சித்ராவுடைய கணவர் ஹேமந்த் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா மனசுல தோணுது. இத்தனை வருஷமா ஒரு கிட்டத்தட்ட 1.5 வருஷ காலமா வந்து எங்க போயிருக்கு. அப்போ ஏதோ ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும்னு சொல்ற அந்த உண்மை எப்படி வெளியே வராம போச்சு. கொலை மிரட்டல் விட்டாங்க, எனக்கு பயமா இருந்துச்சு, நான் வெளியே சொல்ல முடியல. இப்போ கூட நான் வந்து இந்த ஸ்டுடியோ விட்டு வெளியே போனேன்னா எனக்கு என்ன வேணா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இதுல நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆரம்பத்திலேயே இவரை கைது பண்ணி இவரை வெயிலையும் விட்டாங்க. அது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். கொலை மிரட்டல் இருக்குன்னா ஆரம்பத்திலேயே எதுக்கு சொல்லல எனக்கு கொலை மிரட்டல் இருக்கு அப்படின்னு? எப்போ நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு? அதையும் நம்ம யோசிக்கணும். அதாவது 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த வழக்கை வந்து மறுபடியும் விசாரணை செய்யறதுக்கு காரணம் என்ன? நீதி வேணும் அப்படின்னா, இல்ல இந்த வழக்குல இருந்து நான் தப்பிக்கணும், என்னால எதுவுமே நடக்கல, நான் எதுவுமே செய்யல அப்படிங்கிறதுக்காகவா? ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இலாஸ்ட்ரேஷன் மூட்ல சொல்லும். அதாவது என்ன நடந்துச்சு, எத்தனை மணிக்கு வந்தாங்க, என்ன ஒரு மூட்ல இருந்தாங்க, எப்படி வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, தற்கொலை பண்ண பிறகு வந்து நான் எப்படி பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து ஷேர் பண்ணிருப்பாரு. இது ஆரம்பத்திலேயே ஷேர் பண்ணிருப்பாரு. இப்போ சித்ரா வந்து ரொம்ப தைரியமான பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது, தைரியமான ஒரு பொண்ணு விதின் ஃபியூ செகண்ட்ஸ்ல வந்து இந்த முடிவு எடுக்கிறதுக்கு என்ன ஒரு பெரிய காரணமா? அப்படி அவங்க மூட் சரியில்லை, அழுகுறாங்க, கவலையா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல துணையா இருக்க வேண்டிய நீங்க அன்னைக்கு எதுக்கு துணையா இருக்காங்க? சரி நான் என் கூட இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கற்பனையா சொல்ற மாதிரிதான் அப்படின்னு தோணும். ஆரம்பத்துல இந்த சம்பவம் நடக்கும்போது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு அச்சம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், படபடப்பு இருக்கும். அப்படிங்கிற போது வந்து மாத்தி மாத்தி சொல்றதுக்கு நிறைய சான்சஸ். ஸோ 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நிறைய ரிஹர்சல் எடுத்துட்டு என்ன பேசினா சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசின மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுவும் இந்த விஜய் சித்ராவுடைய வழக்குல வந்து நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படும். அரசியலா இருக்கட்டும், பிசினஸ் மேனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மீடியா பீப்புளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து கோர்ட் தான் பண்ணிருக்காங்களே தவிர யாரையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ண. ஏன்னா எக்ஸ்போஸ் பண்ண எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்றேன். அப்போ எக்ஸ்போஸ் பண்ணாம சும்மா ஒரு ஹிண்ட் கொடுக்கறது மட்டும் உயிருக்கு ஆபத்தான விஷயம் இல்லையா? அப்போ என்னை பத்தி தான் பேசுறீங்க, எனக்கு எதிரான ஆதாரம் இருக்கு அப்படின்னு அந்த உங்களுடைய இன்டர்வியூ பாக்குறவங்க சுதாரிச்சுக்க மாட்டாங்க. சுதாரிச்சுட்டா உங்களை தேடி வர மாட்டாங்க. ஸோ அதையும் நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த கேம் எப்படி போகுதுன்னா, நான் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோல பேசின விஷயங்கள் தான். ஒண்ணு, நான் தப்பிக்கணும் இந்த விஷயத்துல அப்படின்னு. சோ அதுல ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, நான் யாரையும் பழி போட விரும்பல, இன்னாருன்னு சொல்லி பழி போட விரும்பல அப்படின்னு. அப்போ இன்னாருன்னு சொல்லி பழி போட விரும்பலன்னா யாரை நீங்க எக்ஸ்போஸ் பண்ண முயற்சி பண்றீங்கிறது வந்து தெளிவா சொல்லணும். அப்படி நீங்க பண்றதா இருந்தா கண்டிப்பா பிஹைண்ட் த சீன்ஸ் பண்ணிருக்கணும். நீங்க மீடியாவுக்கு வந்து உட்காந்துதான் எக்ஸ்போஸ் பண்ணணும்னு யாரும் கேட்கல. நீங்க வந்து சட்டப்படி நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம். கண்டிப்பா வந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்துருக்கலாம், ஒரு ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருக்கலாம். இந்த ஆள் சம்மந்தப்பட்டிருக்காங்க, உங்களுக்கு ஆதாரங்கள் இருந்தா, எவிடன்ஸ் இருந்தா நீங்க அங்க ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஸோ கோர்ட்லயே ப்ரூவ் பண்ணிட்டு நீங்க வெளியே வந்துருக்கீங்க. ஸோ அதுவும் இல்லாம இந்த காலகட்டத்துல நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், மீடியாவுக்கு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், என்னதான் தப்பானவன்னு நினைக்கிறாங்க, இந்த விஷயத்துல எடுத்து சம்மந்தம் இல்லைன்னு அப்படி சொல்றது வந்து நிறைய யோசிக்க வைக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். விஜய் சித்தா இறந்து 1.5 வருஷ காலத்துக்கு அப்புறம் இது 2வது பிறந்தனா. சோ இப்போ இதை பத்தி பேச வேண்டிய சூழ்நிலை. அது மட்டும் இல்ல, அந்த ஆங்கர் கேட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல விஜய் சித்ராவுடைய அப்பா அம்மா வந்து நம்பிக்கையா இருந்தாங்க அப்படின்னு. ஆனா இப்ப எதுக்கு வந்து உங்க மேல அவ்வளவு கோபம் திரும்பிட்டு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விளக்கம் என்னன்னா, கண்டிப்பா ஒரு மகளை பறி கொடுத்தவங்களுக்கு இந்த கோபம் வரும். ஓபியஸ்லி யாரா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த கோபம் வரும். இல்ல துணையா இருந்தது அந்த சூழ்நிலையில நீங்க திடீர்னு இறந்துட்டாங்கன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்லி வந்து நம்மளுக்கு உங்க மேல கோபம் வரும். அதுவும் எந்தவித ஆதரவும் இல்லாம ஓடி ஒளியிற கட்டத்துல வந்து கண்டிப்பா வந்து நம்மளுக்கு மனசுல என்ன தோணும்னா, ஒருவேளை நீங்க பண்ணிருப்பீங்களோ அப்படின்னு வந்து ஒரு சந்தேகம் வந்துருக்கு. அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல இருந்து வெளியாகிறதுக்காக நீங்க செஞ்ச விஷயங்கள் எல்லாம்
அவங்க கண்டிப்பா பார்த்திருப்பாங்க. ஸோ நிறைய வீடியோஸ், நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசுறாங்க. ஸோ அந்த வீடியோ முழுக்க முழுக்க வந்து சட்டப்படி கொண்டு போற மாதிரி வந்து நம்மளுக்கு போர்ட்ரேட் பண்ணிருக்கு. அதுவும் கூடவே வந்து ஒரு லாயர் உட்கார்ந்துருக்காரு. அவரு பேசுறது நம்ம கேட்டுட்டு இருக்கோம். யார் பேரையும் எக்ஸ்போஸ் பண்ண இப்போ விரும்பல. கண்டிப்பா வந்து இந்த சட்டப்படி அணுகணும் அப்படி நல்ல விஷயம் தான் சட்டப்படி போறது. ஆனா எது உண்மைன்னு தெரியாம நாங்க யாருக்குன்னு சப்போர்ட் பண்றது? அடுத்த சில நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஈமான்னு ஒருத்தர், அதாவது இந்த ஹேமந்தோடைய நண்பர்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. 10 வருஷம் எனக்கு ஹேமந்த் தெரியும், விஜய் சித்ராவை எனக்கு ரொம்ப வருஷம் தெரியும். திடீர்னு வந்து விஜய் சித்ராவன் நிச்சயதார்த்த போட்டோ பார்த்த பிறகுதான் அவருக்கே அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கூடவே இருந்திருக்காரு, அதாவது ஹேமந்த் கூடவே இருந்தேன்னு அவரே சொல்லியிருக்காரு. அப்போ நிறைய உதவிகளை செஞ்சிருக்கேன், வீடு மாத்திரத்துக்கு உதவி செஞ்சிருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னது. இப்போ திடீர்னு எதுக்கு ஹேமந்துக்கு எதனா மாறணும்? இந்த ஏங்கரும் நிறைய விஷயங்களை கேட்டிருக்கு. ஒரு போட்டோ காட்டியிருக்காரு, அதாவது இமான்ங்கிறவருடைய போன்ல ஒரு செல்ஃபி இருந்துச்சு, ஹேமந்த் கிளப்பிங் போற மாதிரி ஒரு செல்ஃபி இருந்துச்சு. இந்த போட்டோ உங்க போன்ல எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் கேட்டேன். அது ரொம்ப நல்ல கேள்வியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா ஒண்ணு நீங்க உங்க போன்ல எடுத்திருக்கணும், இல்ல யாராவது வாட்ஸ்அப் மூலியமா அந்த போட்டோவை உங்க போனுக்கு அனுப்பி. அந்த இமான் என்பவருக்கு அதுக்கு சரியான பதில் சொல்ல முடியல. இல்ல அப்படியே வந்துச்சு, நம்மளுக்கு இது கிடைச்சிச்சு அப்படி. ஒரு இன்டர்வியூல வந்து நீங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ண வந்திருக்கீங்கன்னா தெளிவான விஷயங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், தெரியாத விஷயங்களை பேசணும். மூடி மறைச்சு பேசுறதுக்கு வந்து என்ன புண்ணியம் இருக்கு? அது மட்டும் இல்ல, அந்த இன்டர்வியூ பண்றவர் சொல்லுவாரு, உங்க போன்லயே இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. அப்போ ரெக்கார்ட்ஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, அப்புறம் என்ன போட்டோஸ் இருக்கு. அவனோட கேரக்டர் சரியில்லை, எனக்கு 10 வருஷமா தெரியும். அப்படி 10 வருஷமா தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு தப்பான கேரக்டர்னு நீங்க சொல்ற அந்த ஃப்ரெண்டு உங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து அதாவது விஜய் சித்ரா வந்து நிச்சயம் பண்ணது, நீங்க ஏதாவது முயற்சி பண்ணி அவன் கெட்டவன், அவன் நல்லவன் இல்ல, இது சரி வராது அப்படின்னு ஏன் சொல்லுங்க? அதுவும் நான் கேட்டேன், நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அப்படின்னு. நிறைய தடவை சொல்லியிருக்கீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. அப்போ இதுக்கு முன்னுக்கு எங்க போனீங்க? நிறைய பேர் போராட்டம் பண்ணாங்க, நிறைய யூடியூபர்ஸ் பேசுறாங்க, நிறைய விஷயங்கள், நிறைய ஹேஷ்டேக் கிரியேட் ஆச்சு. இப்போ வந்து வெளியே வந்திருக்கிற காரணம் என்னன்னா, ஹேமந்த் இதுக்கு முன்னுக்கு இன்டர்வியூல உங்க பேரை சொல்லிட்டாரு அப்படி ஒரு மாஃபியாங்கிற ஒரு டேக்லைன் கொடுத்து வந்து அதுல வந்து உங்க பேர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா எனக்கும் தெரியல திடீர்னு என் பேர் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நீங்க வெளியே வந்து நான் அவனை எக்ஸ்போஸ் பண்றேன். 1-to-1 மேட்ச் மாதிரி வந்து நீ என்னை பத்தி பேசுறேன்னா நான் உன்னை பத்தி பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு. அப்போ கிளியரா தெரியுது, இந்த விஜய் சித்ராவோட மரணத்துல கண்டிப்பா இது ஒரு விஷயம் வந்து மறைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படி. இது வந்து ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு தெரியும், ஆனா வந்து நம்மளுக்கு சாலிடான எவிடன்ஸும் ப்ரூஃபும் நம்ம கையில. நம்ம பேசதான் நிறைய பேர் அது பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். இதுல ஹேமந்தோட இன்டர்வியூல ஒரு சீரியஸான ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது இடையில வந்து அவரு அந்த ஆங்கர் கேட்ட சொன்ன ஒரு ஜோக் வந்து சிரிப்பாரு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் சிரிக்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஒரு காமெடியா இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த விஜய் சித்ராவோட கேஸ மறுபடியும் எடுத்திருக்காங்க, மறுபடியும் பேசுறாங்க, நிறைய பேர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள்ல வந்து நியாயம் கிடைக்கும், விஜய் சித்ராக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும்னு நம்ம எல்லாருமே வந்து ஆரம்பத்துல இருந்து எப்படி பேசிட்டு இருக்கோமோ அப்படியே பேசிட்டு இருக்கோம். அடுத்து ஏதாவது புதிய தகவல் வந்தா உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.